பிலேமோன் 1வது அதிகாரம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் செய்வனாகிய அல்கிப்பாவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் அன்பையும் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இலைப்பாறும்படியாய் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைகிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்தத்தக்கதை உமக்கு கட்டளையிட்டிருந்து கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால் கட்டப்பட்டவனாக இருக்கையில் நான் பெற்ற என் மகானாகிய ஒனேசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கு எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதியினால் இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்னென்றாலும் உம்முடையவனாக இருக்கும் படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கு கொஞ்ச காலம் உண்மை விட்டு பிரிந்து போனதாகும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனால் உமக்கு சரீரத்தின்படியே கர்த்தருக்குள் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். அதனால் நீ என்னை உம்மோடு ஐக்கியமாகனவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்கிறது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கண்டப்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கைகளினால் எழுதினேன். நான் அதை செலுத்தி திருப்பேன். நீர் உன்னதமான எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உண்மையிலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை வெளிப்பாடு பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன். மேலும் உங்களை விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தில் எனக்கு ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் என்னோடு கூட காவல் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்புராவும் என் உடன் வேலைக்காரராகிய மார்க்கவும் அரிஸ்தார்த்தரும் தோமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென்.